தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது. இப்போ நம்ம தங்கத்தில் முதலீடு செய்யலாமா? இது பலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துட்டுருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தங்கம் வாங்கலாமா? இந்த கேள்விக்கு முன்னாடி தங்கத்தை நம்ம ஒரு முதலீடாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, தங்கத்தினுடைய விலை மதிப்பை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம், தங்கம் ஒரு நான் ஈல்டிங் அசட். அதாவது தங்கத்திலேருந்து எந்த வருமானமும் கிடையாது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வாடகை வருமானம் வரும். அதே போல் நீங்கள் ஒரு நிறுவனத்தோட பங்கில் முதலீடு செஞ்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். இது போன்ற எந்த கேஷ் ஃப்ளோவும் தங்கத்திலேருந்து கிடையாது. அப்போ அதில் கிடைக்கக்கூடிய ஒரே ஆதாயம் அதனுடைய விலை உயர்வில் கிடைக்கக்கூடிய ஒரு கேபிட்டல் கெயின். சரி, அப்போ அந்த விலை உயர்வு எதனால் நடக்குது? அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறதுனால தான் நடக்குது. அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் மாறும்போது தான் உங்களுக்கு விலை உயர்வோ விலை குறைவோ நடக்குது. அப்போ விலை உயரணும், அப்போ டிமாண்ட் வேணும். டிமாண்ட் வேணும்னா அந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு வேணும், அதுக்கு ஒரு பயன்பாடு வேணும் இல்லைங்களா? ஸோ தங்கத்தினுடைய பயன்பாடு என்ன? தங்கத்தினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு அன்சர்டன் டைம்ஸில் ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கக்கூடிய உலகத்தில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்கிற சமயங்களில் அது வந்து ஒரு அருமையான ஒரு ஹெட்ஜிங் டூல், ஒரு மிக பாதுகாப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ. அதுதான் தங்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான அம்சம். அதனால தான் தங்கத்துக்கு மதிப்பு வருது. சரி, இப்போது தங்கத்தினுடைய மதிப்பு எதோட ரிலேட்டடாக மாறுபடும்? எது கூடுனா இது கூடும், எது குறைஞ்சா இது குறையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். முதல்ல முக்கியமான ஒன்று, யூஎஸ் டாலர். யூஎஸ் டாலருடைய மதிப்பு குறைந்தால் தங்கத்தினுடைய மதிப்பு உயரும். ஏன்னா உலகத்தினுடைய ரிசர்வ் கரன்சி யூஎஸ் டாலர். அப்போ அதனுடைய மதிப்பு குறைகிற மாதிரியான ஒரு சூழல் வரும்போது மக்கள் அவங்களுடைய முதலீடை தங்கத்துக்கு நகர்த்துவாங்க. அதே போல் ஒரு ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட், அந்த ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது, அதாவது இந்த பாண்ட் ஈல்டுகள்லாம் குறையுது அப்படின்னாக்க அப்போவும் மக்கள் தங்கத்தை நோக்கி நகருவாங்க. அதே போல் ஷேர் மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சது அப்படின்னாலும் தங்கத்தை நோக்கி நகருவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் கோரிலேஷன். பாசிட்டிவ் கோரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்ஃப்ளேஷன் உயரும்போது தங்கத்தினுடைய முதலீடு அதிகமாகும். அதனால் தங்கத்தினுடைய மதிப்பும் அதிகமாகும், தங்கத்தினுடைய விலையும் அதிகமாகும். அதே போல் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், நம்ம ஏற்கனவே பேசணும், அன்சர்டனிட்டிஸ் இருக்கும்போது மக்கள் கோல்டில் முதலீடு செய்வாங்க அப்படின்னா. அப்போ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்கும்போது தங்கத்தினுடைய விலை உயரும். அதே போல் சென்ட்ரல் பேங்க்ஸ், ரிசர்வ் பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்க தங்கத்தில் அதிக முதலீடு செய்கிறாங்க, நிறைய தங்கத்தை வாங்குறாங்க அப்படின்னாலும் தங்கத்தினுடைய விலை உயரும். ஸோ இப்போ சம்மரி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் டாலர், இன்ட்ரெஸ்ட் ரேட், ஷேர் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ், இதுக்கெல்லாம் நெகட்டிவ் கோரிலேஷன். இதெல்லாம் குறையும் போது தங்கம் உயரும். அதே போல் இன்ஃப்ளேஷன், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், சென்ட்ரல் பேங்க் பையிங், இதுக்கெல்லாம் பாசிட்டிவ் கோரிலேஷன். இதெல்லாம் உயரும் போது தங்கத்தினுடைய விலை உயரும். இப்போது தங்கத்தினுடைய விலை உயர்வதில் இந்தியாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட காரணம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நம்ம பெரும்பாலான தங்கத்தை நம்ம இறக்குமதி தான் செய்கிறோம். உலக அளவில் தங்கம் வந்து டாலரில் தான் மதிப்பிடப்படுது. அப்போ டாலருக்கு நிகரான ரூபாயினுடைய மதிப்பு குறையுது அப்படின்னா அப்போ தங்கம் நமக்கு விலை உயர்ந்துடும். டாலரில் அதே விலையில் இருந்தால் கூட நமக்கு ரூபாயில் விலை அதிகமாகிடும். இது ஒரு காரணம். அப்புறம் நம்ம வந்து இறக்குமதி தீர்வுகள், நம்ம அரசாங்கம் அவங்களுடைய பாலிசிக்கு ஏற்ற மாதிரி இம்போர்ட் டாரிஃப்ஸை மாற்றி அமைப்பாங்க, அதனாலேயும் விலை கூடும். இது இந்தியாவுக்கு மட்டுமே தனிப்பட்ட ஒரு காரணங்கள். இவ்வளோ தான் நம்ம தங்கத்தில் புரிஞ்சிக்க வேண்டியது. இப்போது சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 6 ஆண்டுகளாக 2020 தங்கத்தோட விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் ரொம்ப வேகமாக ஷார்ப்பாக உயர்ந்திருக்கு 24 அப்புறம். ஸோ இப்போ இந்த விலை உயர்வு, இது ஒரு ரேலி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுப்போமே, இந்த ஒரு புல் ரேலி. இந்த ரேலியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரேலியோட ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு எளிதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தங்கத்தில் ஒரு நடந்த ரேலி அப்படின்னு சொன்னீங்கன்னா 2008 2011 வரைக்கும் தொடர்ந்து நடந்த ஒரு விலை உயர்வு. ஸோ இப்போ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துவோம். ஸோ அந்த காலகட்டம் உங்களுக்கு நினைவு இருக்கலாம், யூஎஸில் சப்ரைம் கிரைசிஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வங்கிகள் வந்து வீட்டுக்கடன் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் திருப்பி வாங்க முடியாமல் அந்த பேங்க்ஸில் கொலாப்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் வந்தது. ஏற்கனவே அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் சாவரின் டெட், அதாவது அரசுகள் வாங்கியிருந்த கடனை அவங்க திருப்பி கொடுக்க முடியாத நிலைக்கு போனாங்க, கிரீஸ் இந்த மாதிரியான நாடுகள். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உலக அளவில் வந்து ஒரு அன்சர்டன், ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை உண்டாக்குச்சு. இதோடு சேர்ந்து யூஎஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க
பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக அவங்களோட மானிட்டரி பாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அதனால் இன்ஃப்ளேஷனும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் சேர்ந்துக்குச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பேனிக் பர்ச்சேஸாக கோல்டை வாங்க ஆரம்பித்தாங்க. அதுதான் அப்போது தங்கத்தோட விலை உயர்வுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்ப்போம். மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னு சொல்லும்போது ரஷ்யா உக்ரைன் வார், இஸ்ரேல் ஹமாஸ், ஈரான் யூஎஸ், இது போன்ற நேரடியான போர்கள். அது போக டேரிஃப் வார்ஸ், அதாவது யூஎஸ் மற்றவங்க மேலே போடக்கூடிய டேரிஃப்ஸ், இது போன்ற விஷயங்கள்னால வரக்கூடிய அன்சர்டனிட்டிஸ் இது ஒரு பக்கம். அப்புறம் ஸ்ட்ரக்சுரலாகவே சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து டாலர்லேருந்து டைவர்சிஃபை பண்ணணும் அவங்கள ரிசர்வ் அப்படின்னு ஒரு நோக்கம். ஏன்னா டாலர் தான் ப்ரிடாமினென்ட்லி வேர்ல்டோட ரிசர்வ் கரன்சியாக இருக்குது. ஆனால் இப்போ ஒரு பிரிக்ஸ் நாடுகள்னால் அதுலேருந்து கொஞ்சம் விலகி அதை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடாது, கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்போ அதுக்கு வந்து அவங்க இடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்திட்டு போகிறாங்க, டாலர்லேருந்து அவங்களுடைய டிபெண்டன்சியை குறைக்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சுரல் மூவ் அப்படின்னு சொல்லலாம். இது ஏதோ ஒரு காரணத்துக்கான ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் இல்லை, ஒரு ஷார்ட் டேர்மான ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சுரல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கக்கூடியது. ஸோ அவங்க நிதானமாக பொறுமையாக வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இது ரெண்டும் மிக முக்கியமான காரணங்கள் இந்த முறை தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கிறது. அதனால் இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக, அவங்களோட போர்ட்ஃபோலியோவை பாதுகாத்துக்கிறதுக்காகவும், அவங்களோட ரிசர்வை டைவர்சிஃபை பண்ணுறதுக்காகவும் தங்கத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலான இது வந்து ETF பர்ச்சேஸாக நடக்குது. அது ஃபிசிக்கல் கோல்டாக வாங்காமல் ETF ஃபார்மில் வாங்குறாங்க. அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்து தான் இந்த முறை தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு காரணம். சரி, அப்போ இந்த விலை உயர்வு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா? இப்போ ஆல்ரெடி ரொம்ப தங்கம் விலை உயர்ந்து போச்சு, விலை அதிகமாகிடுச்சு. இப்போ போய் நம்ம வாங்கலாமா? இன்னும் அதே மாதிரி விலை உயருமா? அப்போ இதுக்கு ரெண்டு விதமான வியூ பாயிண்ட் இருக்குது. ஆமாம், தங்கத்தை நீங்கள் இப்போவும் வாங்கலாம், தொடர்ந்து விலை ஏறும் அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்காக சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான ஒன்று, ஆமாம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இன்னும் குறையலை, பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. அதே போல் சென்ட்ரல் பேங்க்ஸு என்ன காரணங்களுக்காக அவங்க வாங்கணும்னு நினச்சாங்களோ, தங்கத்தை அதிகமாக வாங்கணும்னு நினச்சாங்களோ அந்த காரணங்களும் நீடித்து தான் இருக்குது. ஸோ அவங்களும் இன்னையும் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யுது. இது ரெண்டும் போக ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட், முக்கியமாக யூஎஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து குளோபலி வந்து தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கு காரணம். இது போக இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணம் இருக்குது. அது என்னென்னா, நம்மளுடைய ருப்பி வந்து டாலருக்கு எதிராக அதனுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே வருது, ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிட்டே வருது. அப்போது அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டில் முதலீடு செய்கிறது ரொம்ப பாதுகாப்பான ஒன்று அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. இல்லை, இதை நம்ம வந்து தொடர்ந்து தங்கத்தை இந்த சமயத்தில் வாங்குறது தப்பு, இனிமேல் விலை வந்து கரெக்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஆர்குமெண்ட்டு, தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கு என்னென்னலாம் காரணங்கள் நீங்கள் சொன்னீங்களோ அது எல்லாத்தையும் விலையில் ஃபேக்டர் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து அது எல்லாத்துக்கான காரணங்களும் நியாயமான விலையை கொடுத்துருச்சு. இனி புதுசாக காரணங்கள் எதுவும் இல்லை. ஸோ அப்போ அதில் வந்து பெருசாக விலை உயர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் இவ்வளோ விலை உயரும்போது ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறது குறைஞ்சிருச்சு. அதாவது தேவைக்காக தங்கம் வாங்குறவங்க குறைஞ்சிட்டாங்க. முதலீட்டுக்காக தங்கம் வாங்குறவங்க வேணால் வருவாங்களே ஒழிய தேவைக்காக தங்கம் வாங்குறவங்க குறைஞ்சிடுறாங்க. அப்புறம் அது போக யூஎஸோட எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ தங்கத்தில் இருக்கக்கூடிய முதலீடுகள் பங்கு முதலீடுகளுக்கு தேடி போக வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிக்கல் இருக்குங்க. நீங்கள் எலக்ட்ரானிக் ஃபார்மில் கோல்டை வாங்குறீங்கன்னா அதுக்கு நிகரான ஃபிசிக்கல் கோல்டை ஒருத்தர் வச்சு பாதுகாக்கணும். அப்போ அதுக்கு ஒரு கேரியிங் காஸ்ட் இருக்குது. அந்த வால்ட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாடகை இருக்குது, அதுக்கான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு பணம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த செலவெல்லாம் கணக்கு பார்க்கும்போது இந்த கோல்டு ரிட்டர்ன் ரொம்ப டேமேஜிங்காக போயிடவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. சரி, இப்போ நம்ம எப்படி இந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத யோசிப்போம். முதல்ல தங்கம் எதுக்காக வாங்கணும், அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவோம். தங்கம்ங்கிறது ஒரு பாதுகாப்புக்கான கருவி, முதலீட்டு வளர்ச்சிக்கான ஒரு கருவி இல்லை. அதை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை விட அதிகமான வளர்ச்சி தரக்கூடிய வேறு அசட் கிளாஸஸ் உண்டு. தங்கத்தில் முதலீடு பண்ணுறக்கூடிய நோக்கம் அது ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதை முதல்ல நம்ம தெளிவாக மனதில் வச்சுக்கணும். அப்புறம் தங்கத்தில் முதலீடு பண்ணால் அது வளர்ந்துக்கிட்டே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ரீசன்சி பயாஸ். அதாவது சமீபத்திய தகவலை வச்சு அதுதான் நீண்டகால உண்மை அப்படின்னு நினைக்கிறது. நான் ஒரு தகவலை கொடுக்குறேன், இந்த டேட்டாவை பாருங்கள். 2012 ஆகஸ்ட்டில் நீங்கள் 1 லட்ச ரூபாய் தங்கத்தில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அதே 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு ஜூன் 19 வரைக்கும் நீங்கள் காத்திருந்துருக்கணும். இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் அதனுடைய மதிப்பு 1 லட்ச ரூபாய் கீழே தான் இருந்திருக்கும். அப்போது நீங்கள் சரி எனக்கு அதே பழைய விலை வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட முடியாது. இதுக்கு இடையில் நீங்கள் இழந்தது எவ்வளவுன்னு புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் அதை ஒரு 12% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு
மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா கூட அந்த ₹1,00,000 ₹2,00,000 மேலே மதிப்பாயிருக்கும். ஸோ அந்த வருமானத்தை நீங்கள் இழந்திருக்கிறீங்க. ஸோ அதனால் தங்கம் எப்போதும் விலை உயர்ந்துக்கிட்டே போகும், தங்கத்தில் போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற நினைக்கக்கூடிய எண்ணத்தை மாற்றிக்கங்க. சரி, அப்போ நம்ம தங்கத்தில் முதலீடு செய்யணுமா வேணாமா? கண்டிப்பாக செய்யணும். அது ஒரு பாதுகாப்பு காரணத்துக்காக மட்டுமே செய்யணும். அப்போ அது எவ்வளவு இருக்கலாம்? உங்களுடைய மொத்த போர்ட்ஃபோலியோவில் 10லேருந்து 15% தங்கத்தினுடைய முதலீடு இருக்கலாம். அப்போ உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் எப்படி முடிவு எடுக்கணும்? உங்கள்கிட்ட ஏற்கனவே 10-15%க்கு மேலே தங்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இனியும் தங்கம் வாங்க வேண்டாம். அதுவும் இந்த விலையில் போய் விரட்டி வாங்க வேண்டாம். இல்லை, உங்களுக்கு 10% குறைவாக தான் என்கிட்ட தங்கம் இருக்குன்னா அப்போ தங்கத்தோடைய விலை சரியும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆபரண தங்கத்தில் வாங்குறத முதலீடு அப்படின்னு பார்க்காதீங்க. ஏன்னா அதை விற்க போகும்போது உங்களுக்கு தெரியும் அது முதலீடு இல்லை அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வாங்குறது ஒரே நாளில் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு விலை, விற்கிறதுக்கான விலை அதோட ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அது ஒரு நியாயமான ஒரு வணிகமாக இல்லை. அதை நீங்கள் ஒரு முதலீடுன்னு பார்க்க முடியாது. ஸோ அப்போ நீங்கள் தங்கத்தில் பண்ணக்கூடிய முதலீடை சாவரின் கோல்டு பாண்டு, எலக்ட்ரானிக் கோல்டு ரிசர்ட், ETF, ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரியான வடிவத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கும் இதுதான் கட்டுப்பாடு. 10%க்கு மேலே போகக்கூடாது. இப்போ உங்கள்கிட்ட 10% இல்லைன்னா அது தங்கம் விலை குறையும் போதெல்லாம் குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேருங்க அப்படிங்கிறது தான். எந்த ஒரு அசட்டுமே அதிகப்படியான விலையில் இருக்கும்போது அதை விரட்டி வாங்குறதுங்கிறது ஒரு சரியான முதலீட்டு முடிவாக இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் தங்கத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் பகிர்ந்துக்கங்க. நன்றி.